ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டுப்புற கலைஞராக இருந்த கலையரசன் அகோரியாக மாறினது தான். அவர் பண்ணுற சேட்டைகளும் அவர் சொல்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக மாறிட்டுருக்கு. சரி, அகோரி அப்படிங்கிறது சாதாரணமாக மாறிட முடியுமா எல்லாராலையும் நினச்சப்ப? அகோரின்னா யார், அவங்களுடைய வரலாறு என்ன, கலையரசன் சொல்கிறது எவ்வளவு தூரம் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும்? அகோரிகள் இந்து தெய்வமான தத்தாத்திரேயாவை வணங்குறாங்க அப்படின்னா, புனித நூல்களில் நாட்டுப்புற கதைகளான புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை படித்து கலையரசன் முழு சந்திரமுகியாவே மாறிட்டாரா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகோரிகள் அல்லது அகோரா சாதுக்கள் அப்படிங்கிறவது யாரு? அகோரிகள் அல்லது அகோரா சாதுக்கள் அப்படிங்கிறவங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சைவ சமயத்தை தழுவக்கூடிய சாதுக்கள் தான். இவங்க பெரும்பாலும் கங்கை ஆற்றினுடைய கரையில் வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க சைவ சமய ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு விதமாக இருக்கிறது. இவங்க மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்றாங்க, நர மாமிசம் அப்படிங்கிறத சாப்பிட்றாங்க. இவங்களுடைய சம்பிரதாயங்களும் கூட நம்முடைய இயல்பான மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவையாகவே இருக்குது. அதனால் இவங்களை கோர சாதுக்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவனுடைய கோர ரூபமாக இருக்கக்கூடிய பைரவரையும் வீரபத்ரரையும் அவங்க வழிபடுறாங்க. மனித கபால ஓடு இதில் சாப்பிட்றதும் குடிக்கிறதும் இவங்களுடைய தினசரி நடவடிக்கையில் ஒன்றாக இருக்குது. இவங்க கையில் வச்சிருக்கிறதே அந்த மாதிரி மனிதனுடைய கபால ஓடு தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிவனை வழிபடுறதுனால சிவனுடைய அந்த ஆயுதமாகவும் அது இருக்குது. அதனால் இவங்களும் அதையே பயன்படுத்துகிறாங்க. உடலில் ஆடை எதுவுமே அணிய மாட்டாங்க. மனித எலும்புகளாலான மாலையையும் இடது கையில் மண்டை ஓட்டையும் வலது கையில் மணியையும் வச்சுக்கிட்டு சுற்றி வர்றது தான் இவங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. காசி நகரத்தில் இவங்க அதிகம் காணப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா கும்பமேளா விழா அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. இந்த கும்பமேளா விழாவில் நாடெங்கும் இருக்கக்கூடிய அகோரிகள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து கலந்துக்குவாங்க. அகோரிகள் அப்படிங்கிறது அந்த பெயரே சமஸ்கிருதத்தில் பயங்கரமற்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்குது. ஆனால் இவங்களுடைய உருவத்தை பார்க்கும் போதும் இவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போதும் ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். இவங்க இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சன்னியாசி சைவ சாதுக்களுடைய அந்த துறவு வரிசையில் வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அகோரிகளுடைய வரலாறு என்ன? கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இடைக்கால இந்தியாவில் தோன்றிய தாந்திரீக புராணம் அப்படிலாம் இல்லாத சைவ மதமான கபாலிகா பாரம்பரியத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பிரிவினர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இனங்களை தகனம் பண்ணும்போது அந்த சாம்பலை எடுத்து தங்கள் உடம்புல பூசிக்கிறாங்க. இதுதான் கடைசியில் மனிதனுடைய கடைசி அப்படிங்கிறது இந்த சாம்பல் தான் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய விதமாக சிவன் அதை பூசிக்குவார்னு சொல்லுவாங்க. சிவனை வழிபடக்கூடிய அகோரிகளும் அந்த தகன சாம்பலை எடுத்து தங்களுடைய உடம்புகளை பூசிக்குவாங்க. மனித சடலங்கள்லேருந்து எலும்புகளை எல்லாம் எடுத்து அதுலேருந்து ஏதாவது கைவினைக்கு பயன்படுத்திக்குவாங்க. அந்த மனித சடலங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இது இந்து சமயத்துக்கும் இந்து மதத்திற்கும் முரணாகவும் சில இடங்களில் நம்மளால் இது கருதப்படுகிறது. மரபு வழி நம்பிக்கை இந்து மதத்துக்குன்னு இருக்கும். அந்த சாத்வீகத்திற்கு எதிராக இது இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இவங்களுடைய நம்பிக்கைகள் கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அகோரிகள் பைரவராக வெளிப்படக்கூடிய சிவ பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது மறுபிறவி அல்லது சம்சாரத்துடைய சுழற்சியிலிருந்து மோட்சத்தை தேடக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க. இறைவன் அப்படிங்கிறவனை அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. மற்ற எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நம்முடைய சுயத்தோடைய அடையாளத்தை உணர்றது அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஆடை இல்லாமல் திரியிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும் அவங்கள்ட்ட இருக்குது. அகோரிகளுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்லறைகளில் அவங்க வாழ்வாங்க. அதே மாதிரி தகன சாம்பலை எடுத்து தங்களுடைய உடம்புல பூசிக்கிறது, மனித மண்ட ஓடுகளை அலங்காரம் அப்புறம் கிண்ணங்களாக பயன்படுத்துறது, கஞ்சா புகைக்கிறது, மது அருந்துறது, சடலங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு தியானம் செய்கிறது, இது மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கமே
ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நம்மளுடைய மனித வாழ்க்கையிலேருந்து அதை வித்தியாசப்படுத்துகிறதாகவும் இருக்கும். மற்றொரு அசாதாரண அகோரி நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மனித சதையை உட்கொள்றதுனால வயதாகிறத தடுக்க முடியும், இளமையாக இருக்க முடியும், என்றைக்கும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் அவங்க மனசில் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக மற்றும் உடல் நலங்களை அவங்க காரணம் காட்டுறாங்க. ஒவ்வொரு நபருடைய ஆன்மாவும் சிவன் அப்படின்னு அகோரிகள் நம்புகிறாங்க. ஆனால் சிற்றின்பம், கோபம், பேராசை, ஆவேசம், பயம் மற்றும் வெறுப்பு இந்த மாதிரி அஷ்ட மகாபாசா, அதாவது 8 பெரிய கயிறு அல்லது பிணைப்புகளால் தான் மூடப்பட்டிருக்கும். அகோரிகளுடைய நடைமுறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மனிதனுடைய இந்த 8 பிணைப்புகளையும் அகற்றணும் அப்படிங்கிறத மையமாக கொண்டிருக்கும். இந்த 8 பந்தங்கள்லையும் விடுபட்டு ஆன்மா நம்மளுடைய சிவனாக மாறி மோட்சத்தை பெறும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அகோரிகள் இந்து தெய்வமான தத்தாத்ரேயாவை தான் முன்னோடியாக கருதுறாங்க. இந்த தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, தகனம் செய்யும் இடத்துடன் நெருக்கமாக தொடர்புடைய சிவனின் எதிர்நோக்கு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவருடைய அவதாரம் அப்படின்னு நம்பப்படுது. தத்தாத்ரேயா அனைத்து தந்திர பள்ளிகள்லையுமே மதிக்கப்படுறாரு. இந்த பாரம்பரியம் அகோரிகள் எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கு. இது பெரும்பாலும் இந்து கலை படைப்புகள்லையும் அதனுடைய புனித நூல்களான நாட்டுப்புற கதைகளான புராணங்கள்லையும் இவர் தத்தாத்ரேயர் அப்படிங்கிறது சித்தரிக்கப்படுகிறார். இந்த இடத்துல தான் கலையரசன் கனெக்ட் ஆகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவர் நாட்டுப்புற கலைஞர், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்ம நல்லபடியாக அங்கீகரிக்கப்படலைங்கிற ஆதங்கம் இருக்கு. இதை படிக்க படிக்க இவர் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால இதனுடைய நீட்சியா அவர் அகோரி அப்படிங்கிறதுக்கு முழுசாவே மாறிடுறாரா, அல்லது இந்த மாதிரி வடிவம் எடுக்கும்போது நம்ம பிரபலமாக பேசப்படுவோம் அப்படிங்கிறதுனால இதை செய்கிறாரா அப்படிங்கிறது அவர் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கங்கையில் குளிக்க கும்பமேளாவுக்கு வருகை தரக்கூடிய பலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை அகோரிகள் போல காட்சிப்படுத்திக்குவாங்களாம். எதுக்காகனா, அங்கே வரக்கூடிய சுற்றுலாவாசிகள் மற்றும் பக்தர்கள் கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டுக்குவாங்களாம். ஆனால் உண்மையான அகோரிகள் பணத்தை அலட்சியப்படுத்திடுவாங்க, பணத்தை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்குது. உண்மையான அகோரிகளை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு பணம் மற்றும் உணவு வழங்குவாங்களாம். அனைவருடைய நலனுக்காகவும் அகோரிகள் பிரார்த்தனை செய்வாங்க. வட இந்தியாவில் ஆண் அகோரிகளை மட்டுமே காண முடியும். ஆனால் மேற்கு வங்காளத்தில் பெண்களும் அகோரிகளாக வாழ்றத காண முடியும். பெண் அகோரிகள் உடை அணிஞ்சிருப்பாங்க. கலையரசனுடைய அகோரி அவதாரம் உண்மையிலேயே எதுக்காக? பணத்துக்காகவா, பிரபலத்துக்காகவா, அல்லது உண்மையிலேயே அந்த சிவனை அடைவதற்கான வழியா என்பதை காலம் பதில் சொல்லும்.